தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடன் செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக நாங்கள் யாருமாய் நின்ற நிலையிலே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். யாரும் கண்களை மூடின வண்ணமாக நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோட பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் போது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியம் எனக்கு எதிராக வர முடியாது என்று சொன்னால் நீர் என்னுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிற தகப்பன் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவரே. நீங்கள் கேட்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களோடு கூட பேசுவார். அது மாத்திரமல்ல, கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமல் என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கையில இருக்க தடைகளை நீக்கிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய செவிகள் இருதயங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே திறந்திருப்பதாக ஆண்டவரே. கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் பேச அவர் சித்தம் உள்ளவராக ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடி துதித்து உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காணிக்கை மூலமாக தசமா மூலமாக ஆண்டவரே சுவாமி துதிகளின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் நேரத்துக்காய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் ஜெயமென தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்களாய் நீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒருவரை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுக்கள்ல இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் ஒவ்வொருடைய இருதயங்களும் ஆண்டவரே விளட்டும் ஆண்டவரே. நூறுத்தனையான பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையிலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், ஆண்டவரே வெற்றியை கொடுக்கிற தேவன். உம்முடைய வார்த்தையை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி. நீங்கள் யாவரும் தயவாய் அமர்ந்திருக்கலாம். தர்மையான அந்த காலை வேளையிலுமாக மறுபடியும் இந்த சமத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, இதற்கு அனுமதி தந்த அருமையான தலைமை போதுவதற்காகவும் சபை ஊழியர்கள் சபையார் அனைவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடன் சொல்ல போகிறோம். அதிக நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. நாங்கள் யாவரும் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் சங்கீத புத்தகம் 143 அதிகாரம் 10வது வசனத்துக்கு Psalm 143 verse 10. சங்கீத 143 அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே தாவீது அழகாக சொல்லுகின்றார், உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தருளும். தொடர்ந்து, நீரே என்னுடைய தேவன், உம்முடைய பரிசுத்த ஆவியார் நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்களுடைய சொந்த அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய சொந்த பலத்தினாலே நாங்கள் தேவனை ஆராதிக்கவோ இல்லாவிட்டாலோ கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதோ அது முடியாத ஒரு காரியம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட அந்த தேவனால மாத்திரம்தான் நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். ஆகவே உங்கள் மத்தியிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தருள வேண்டும். ஆகவே நாம் யாரை இந்த காலை வேளையில் நாங்கள் பிரியப்படுத்துகிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்றோம். நாங்கள் இலங்கை தேசத்திலிருந்து இந்தியாவிலிருந்து பல தேசங்களில் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனாலும் நாங்கள் வாழுகின்ற இடத்திலே நாங்கள் யாரை பிரியப்படுத்துகிறோம்? ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொருவரை பிரியப்படுத்துகிறார்கள், உண்மைதான். ஆனால் கர்த்தரை அறிந்த நாங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள், அவராலே நாங்கள் மீட்கப்பட்ட நாங்கள் எப்படி அவரை நாங்கள் கனப்படுத்துகின்றோம், எப்படி நாங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகின்றோம் என்று சொல்லி எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் யாரை கனப்படுத்துகிறேன்? நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? என் தேவனை நான் எப்படி பிரியப்படுத்துகிறேன்? எவ்விதத்திலே நான் பிரியப்படுத்துகிறேன்? ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவனாகிய கர்த்தரை நான் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த தடைகளை நாங்கள் எடுத்து விட வேண்டும். நாங்கள் தேவனை முழுவதுமாக பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஆகவே தான் வேதம் அழகாக ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நாங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாம் பார்ப்போம் சொன்னால் நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? இல்லாவிட்டால் நாங்கள் மனிதரை, இல்லாவிட்டால் அந்த உலகத்தை நாங்கள் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா?
இல்லாவிட்டா ரெண்டையும் நாங்கள் பிரியப்படுத்திக் கொண்டு பேலன்ஸ் பண்ணிக்கொண்டே நாங்கள் போய்கொண்டு இருக்கலாம். அவ்விதமாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம். மனுஷரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்களுக்கு பிரியமானதை செய்து கொண்டு, அதே இடத்துல எங்களுக்கு பிரியமானதை செய்வதற்கு, நாங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செய்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவை நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி நாங்கள் தேவனை பிரியப்படுத்த, ஏன் நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நீங்க கேட்கலாம், எல்லாட்ட கேட்கலாம், என்ன பிரதர் எப்படி சொல்லிக்கொண்டீங்க, நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த, ஏன் நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? அந்த ஒரு கேள்விக்கு நாங்கள் ஒரு பதில் கொடுப்போம் என்று சொன்னால், கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, Colossians chapter 1 verse 13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உட்படுத்தினவருமாகிய பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கின தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவை எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? இருளின் அடிமைத்தனத்தில் இருந்தது, பாவத்தின் சேற்றிலே நாங்கள் புதைந்து கொண்டிருந்தோம். எங்களை மீட்க யாருமே இல்லாத ஒரு தத்தளித்துக் கொண்டு அங்கு பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருந்தோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இருளில் இருந்து ஆண்டவர் எங்களை ஒரேயும் வெளிச்சத்துக்கு எடுத்துக் கொண்டு வந்தார். என் தேவன் எனக்காக உங்களுக்காக அவர் சிலுவையில் எல்லா காரியங்களையும் செய்து, அவர் என்ன செய்கிறாரு? இருளின் அதிகாரத்தில் இருந்து, பிசாசுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருந்தோம். எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் எவ்விதமாக பிசாசின் ஆதிக்கத்துக்களை நாங்கள் இருந்தோம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். பல பில்லி சூனியங்கள், மாந்திரிகள், கட்டுக்களை நாங்கள் அகப்பட்டவர்களாக, எங்களுடைய குடும்பம் அகப்பட்டதாக, பல வேதனைக்குள்ளாக, பல இழப்புக்கூடாக, பல வேதனை, அதாவது பலவிதமான கஷ்டங்கள் கூடாக எங்களுக்கு விரோதமாக பல செய்வினைகளை செய்து, சூனியங்களை செய்து, இவ்விதமான கட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த இருளின் அதிகாரத்திலே நாங்கள் வெளியே வர முடியாதபடி ஒரு கட்டுக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் மேல, உங்கள் மேல அவர் நோக்கம் வைத்து என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் எங்கள் மேல வந்த அன்பின் நிமித்தம், அருமையானவர்களே, அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் என்னையும் உங்களையும் தேடி அவர் வந்தார், நாங்கள் தேடி போகவில்லை. என் தேவன் அவர் என்னையும் உங்களையும் தேடி வந்து உங்களை அந்த அதிகாரத்திலே, இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக, பாவத்தின் அடிமை சங்கிலியிலே கட்டப்பட்டிருந்த எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த நல்ல தேவன் எனக்காக, நானும் நீங்களும் பட வேண்டிய பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அந்த சிலுவையிலே அவர் அங்க இரத்தம் எல்லாவற்றையும் சிந்தினார். ஏன்? என்னையும் உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, நான் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக அந்த தேவனை துதித்துக் கொண்டு, பாடிக்கொண்டு, அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அழைத்த தேவன் அப்படி எங்களை விட்டுட்டு போகவில்லை. எங்களை வழி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தந்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் எங்களுக்கு அனுதினமும் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும் அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர்களை நாங்கள் இணைந்திருப்போம் என்று சொன்னால், அந்த நல்ல தேவனுக்குள்ளே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் மாத்திரம்தான் எங்கள் தேவனை நாங்கள் பிரியப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுத்த நல்ல தேவன் அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக அந்த குமாரனோடு கூட, பிதாவோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, உட்காரும்படியாக ஆண்டவர் எங்களை வைத்தார். அது மாத்திரமல்ல, எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எரேமியா chapter 1 verse 5 நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நான் உன்னை தாய்
தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தேவன் அழகாக சொல்லுகின்றார். அது எளிமையாக சொல்லப்பட்டதா இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்படுகிற காரியம், தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, எபேசியன் சாப்டர் 4 verse 1 நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள்ளா இருக்கின்ற பொழுது அங்க எபேசியர் சபைக்கு அவர் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், கர்த்தராலே நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நானும் நீங்களும் பாத்திரம் உள்ளவர்களாக, அதாவது அவருக்கு பிரியமானவர்களாக, அவருக்கு தகுதி உள்ளவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு தகுதி உள்ளதாக இருக்கின்றதா? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து அவனோடு இருக்கின்ற பொழுது மாத்திரம்தான் அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்து இன்றைக்கு இந்த காலை வேளையில் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். பேருக்கு நாங்கள் சொல்லிட்டு போகலாம், மற்றவருடைய பார்வையிலே நாங்கள் நல்லவர்களை போல கிறிஸ்தவர்களை போல ஜெபிக்கிறதோ எந்த ஒரு காரியம் நாங்கள் நல்லா பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு செகண்டும், நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அபாத்திரமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய மத்தியில் ஒரு பெரிய ஒரு பாம்பு நாம் போடுற மாதிரி போடவில்லை. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ கால வருடமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமையிலே இருக்கிறது? நாங்கள் இன்னும் மேல் நோக்கி நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோமா, இல்லாவிட்டால் நாங்கள் கீழே போய்கொண்டு இருக்கிறோமா? எங்களுக்கு தான் தெரியும். நாங்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஸ்கேல் பண்ணி பார்ப்போம்னு சொன்னால், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், 1 to 10 போட்டோம்னு சொன்னால் நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இல்லாவிட்டால் 0க்கு மைனஸ்ல போறவா எங்களுக்கு தெரியல. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது நான் எந்த இடத்திலே நான் இருக்கின்றேன். ஆகவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை என் தேவன் விரும்புகின்றார். ஆகவே அந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் நடப்பேன் என்று சொன்னால் என் தேவனை நான் பிரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஏன் சொன்னால் கர்த்தருடைய சாயல் என்னிலே மற்றவர்கள் காணுகின்ற பொழுது தேவனுடைய சாயலை என்னிலே காண வேண்டும், தேவனுடைய சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், கர்த்தருடைய அன்பு அவ என்னிலே வெளிப்பட வேண்டும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்கலாம், எங்களை ஒருவர்லாம் இல்லை, எங்களை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்கள் ஒவ்வொருவரையும் பிசாசானவன் ஏதோ ஒரு மனுஷனை யாராவது அனுப்பி அவன் சுற்றி கொண்டே இருக்கின்றான். இந்த சிஸ்டர் எப்ப விழுவாங்க, இந்த பிரதர் எப்ப விழுவார், நான் வகை தேடி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். வேறு யாரையும் பார்க்கவில்லை. ஆனால் என் தேவனும் அதே போலதான் என் மேல, என்னுடைய கண்களை உன் மேல நான் நோக்கம் வைத்து உன்னை பார்த்து கொண்டே நான் இருக்கிறேன் சொல்லி தேவனும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நான் தேவனும் சொல்லுகிறாரு, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னுடைய கண்ணின் மணியை போல நான் உன்னை பாதுகாக்க என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். தேவனுடைய கரங்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கரத்தில் இருந்து நாங்கள் விழும்படியாக பிசாசானவன் பல காரியங்களை அவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டு வருகின்றான். எங்களுக்கு நன்றாக தெரியும் இது பிழை, நான் செய்கிறது பிழை. ஆனாலும் எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, இல்லாவிட்டால் என்னுடைய சுய காரியங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய வேண்டிய கட்டாயத்தினால நான் அந்த பாவத்துக்குள்ளே விழுகின்றேன். இல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நான் செயற்பட்டு நான் ஒரு குற்ற மனசாட்சியை அடைகின்றேன். ஏன்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாரம், ஒரு பயம், ஒரு வெட்கம், ஒரு தனிமை, ஒரு அவமானம், ஒரு நிந்தனை, இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றது. அழகாக வேதத்திலே அங்க சொல்லப்படுகிற நல்ல ஒரு காரியம், உபாகம புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும், நீ கீழ்ப்படியவில்லை என்றால் உடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வந்துவிடும். இந்த 2 காரியங்கள் தான். ஆகவே இந்த காலைவேளையிலே நாங்கள் தேவனை பிரியப்படுத்துவோம் சொன்னால், தேவனை கீழ்ப்படிக்கின்ற இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சாபங்களும் அது எங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தீர்மானம் எங்களுடையது.
சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு தண்ணி குடிக்க விடலாம், ஆனா குடிக்கிறதும் குடிக்காத மாதிரி குதிரையை பொறுத்தது. தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கலாம், ஆனால் பல கருடங்களாக நாங்கள் உபாசம் இருக்கலாம், தேவனை கொடுக்கலாம், தேவனுடைய சபையில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் இல்லை என்று சொன்னால் அதை யாராலும் மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் போதித்தாலும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தினோம் என்று சொன்னால் தேவன் எங்களால் பேச முடியாது. தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்வது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவும் முடியாது, தொழுது கொள்ளவும் முடியாது. அருமையானவளே, ஆகவே அந்த இரட்டிப்பான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, யோவான் 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, ஜோன் chapter 3 verse 16 நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் கெட்டு போகாமல் இந்த உலகம் கெட்டு பழிந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் சொன்னார். அவர் எங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் அன்பு கூர்ந்த தேவன். இன்றைக்கு அருமையான சகோதரனே சொன்னேன், தேவனை நாங்கள் விட்டு விலகி போய் பல காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்ய, ஆனாலும் அந்த ஆண்டவர் கரங்களை நீட்டி, மகனே நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துல வா, இந்த உலகத்தின் பாதைகள் உனக்கு வேண்டாம், நான் உன்னை மறுபடியும் உன்னை உருவாக்க நான் விரும்புகின்றேன், மறுபடியும் உன்னை நான் செதுக்க விரும்புகிறேன், மறுபடியும் உன்னை நல்ல ஒரு பாத்திரமாக, எனக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக வணிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, லூக் 19:10 பார்க்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வழி வந்தார் இந்த பூமியில. எங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன பல காரியங்கள், தேவனுடைய சாயலை நாங்கள் இழந்து போனோம், கர்த்தருடைய அன்பை நாங்கள் இழந்து போனோம், எல்லாவற்றையும் இழந்து பொழுது இந்த காலை வேளையிலும் எல்லாம் ஒரு இழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய சுகத்தை இழந்து, உங்களுடைய பலனை இழந்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்கள் கர்த்தரை தேடுகின்ற பொழுது யோபுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது, அழகான ஒரு வாழ்க்கை, ஆனால் எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கொடூரமான சூழ்நிலைகளில் போனது. ஆனாலும் அவன் தன்னுடைய உதட்டினாலே தேவனை தூசிக்கவில்லை, அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். கர்த்தர் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு, கர்த்தனுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வாரு. மனைவி வந்து சொல்லுகின்ற பொழுதும் கூட அவன் சொன்னா, நீ பைத்தியக்காரி மேல பேசுற, நீ பேசாத, கர்த்தருக்கு தெரியும், படைத்தவருக்கு தெரியும், என்னை உருவாக்கினவருக்கு தெரியும், என்னை பேர் சொல்லி அழைத்தவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார், முன்னிலையிலும் பார்க்கிலும் அவருடைய பின்னிலை ஆசீர்வாதமாக கர்த்தர் ரெட்டிப்பாக பல மடங்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய பிசினஸ் எல்லாம் ஒரு நட்டப்பட்டு ஒரு எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு சோர்ந்து போய் ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பிசாசானுடைய இன்னொரு தந்திரமான காரியம் உங்களை சோர்வடைய பண்ணுவது, உங்களை சோர்வடைய பண்ணுவது. நீங்க சோர்ந்து போனீங்கன்னு சொன்னால் தேவனை தேட மாட்டீங்க. நீங்க சோர்ந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களை ஜெபம் பண்ண முடியாது. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா சபைக்கு வர முடியாது. நீங்க சோர்ந்து போனீங்கன்னு சொன்னால் தேவனுடைய நினைப்பையே நாங்கள் விட்டு விடுவோம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நீ விழித்திருந்து நீ ஜெபம் பண்ண வேண்டும். சோர்வு வரும், அந்த சோர்விலும் நாங்கள் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நாங்களுக்கு பலப்படுத்த முடியும். நீங்க ஒரு வார்த்தை அந்த பர்த்திமேயு குருடன் கூப்பிடுறது போல, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன், ஆண்டவரே கணவனுடைய மனைவியுடைய அன்பு எல்லாம் குடும்பங்களே அன்புகள் எல்லாம் தணிந்து போய் இழந்து போய்க்கலாம். ஆனால் நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்துகிற கர்த்தர் சொல்லி அவருக்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாத்ராம புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு நான் திருப்பிக் கொள்ளோம் சொன்னால், யாத்ராமம் 4வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன்
உன் சேஸ்திர புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். பாருங்க, நாங்கள் ஆதியாகம யாத்திராகம புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் பார்வோனுக்கு கீழாக அடிமைப்பட்டவர்களாக பல வேதனைகளை அனுபவித்து பல வருடங்களாக இருக்கின்ற பொழுது கூட ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மீட்க அவர் சித்தம் கொண்டு மோசேயை அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஆண்டவர் விரும்புகிற சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என் ஜனங்களை தேவனை ஆராதிப்பதற்காக அவளை விடுத்துவிடு. தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததன் நோக்கம் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்களோ அதே போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவன் எங்களை அழைத்ததன் ஒரே ஒரு நோக்கம், நானும் நீங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதை அவர் விரும்புகின்றார். ஆராதை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரும், ஆனால் அவன் பயப்பட மாட்டான். ஏன்? கர்த்தரை அவனுக்கு தனக்கு முன்பாக அவன் வைத்திருக்கிறபடினால் அவன் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், ஏன் சொன்னால் கர்த்தர் அவனுக்கு முன்பதாக இருப்பதினால் அவனுடைய வாழ்க்கையில பல எதிர்ப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள் வரட்டும், ஆனால் கர்த்தர் அவனுக்கு முன்பாக இருக்கின்றார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பயப்படாமல் அவன் நிம்மதியாக இருப்பான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எகிப்திலே அவர்கள் பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், அவனை பார்வோன் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பிழிந்தெடுத்தான், மிகவும் வேதனைப்படுத்தினான். அவருடைய வாழ்க்கையில மரணங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், அவர்களை தேவனுடைய பிள்ளைகளை அந்த பார்வன் எவ்விதமாக அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாய் வைத்து மிகவும் வேதனைப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறினார்கள், இந்த வேதனை எங்களால் தாங்க முடியாமல் இருக்கேன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் சித்தம் கொண்டு அவர்களை விடுதலையாக்கினார். இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் எகிப்திலே இருந்தோம், பிசாசுடைய அடிமைத்தனத்திலே இருந்தோம். எங்களால் எழும்ப முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வேதனையோடு இருக்கின்ற பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். அந்த மெய்யான கடவுள் அவர் என்னை உங்களை நேசித்ததினால அவர் எங்களை மீட்டெடுத்து கொண்டார். அந்த மீட்டெடுத்ததை நோக்கம் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆராதனை செய்கின்றவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? அதான் சபைக்கு வந்து ஆராதனை அதை நான் சொல்லவில்லை. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமா? அதிகாலையில் எழுந்த பொழுது, மாலையிலே படுக்கின்ற பொழுது, எங்க போனாலும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆராதனை செய்கிறவர்களை, தேவனை தேடுகின்ற ஜனங்களை ஆண்டவரும் விரும்புகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில தேவனை துதிக்கின்ற துதி இருக்கா? நீ துதித்துக் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயம் இல்லை. நீங்க துதித்துக் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெக்கம், எந்த யார் என்ன சொன்னாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, அவர் என் பட்சத்துல இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வாரு, அவர் என் ஜெகோவா ஈர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரு. அவர் ஜெகோவா ஷாலோம், அவர் எல்லா சமாதானத்தை தருகிற தேவன், அவர் ஜெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருக்கிறார். அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவம் நெருங்குகின்ற பொழுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது, மனுஷரை பிரியப்படுத்தி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில பயம் வரும், அவமானம் வரும், நிந்தனைகள் வருகிறது, தேவனை தேட முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறது. நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் பதட்டப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்ட, அவன் பதற மாட்டான். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் நாங்கள் பதற மாட்டோம். ஏன்? கர்த்தர் எங்களுடைய கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிற தேவன், அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாயினாலே நாங்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள், அவர் என்னை இந்த உலகத்துக்கு வந்தார், என்னை மீட்டு கொண்டாரு, அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணினோம். நாங்கள் அறிக்கை பண்ணி அந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த ரட்சகராக, அவர் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டோம். நான் சொல்லலாம், இது அது அப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னது, திருப்பி நான் ஞானஸ்தானம் எடுக்கலாதா? நீங்கள் ஒரு முறை, அதாவது அந்த நாட்களிலே, அதாவது அதை சொன்னா எங்களுடைய வாயினாலே நாங்கள் என்ன அறிக்கை எடுக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும். அது நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா நாவின் அதிகாரத்தில் என்னது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாயினாலே நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு கூட நாங்கள் அறிக்கை, யாரும் காணவில்லை, யாரும் பார்க்கவில்லை, ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையான்னு சொல்லி. மற்றவருடைய கட்டாயத்துக்காக நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, என் தேவனை, என் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக, சொந்த கடவுளாக நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லி. அந்த நிமிஷத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் அந்த கர்த்தராகிய
ஒருவர் தான் உங்களுடைய கடவுள். நீங்கள் பல விலகி நீங்கள் பல காரியங்களுக்காய் போயிருக்கலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். ஏன்? அன்றைக்கே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், போய்கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கிக் கொண்டே இருக்கின்றது. அவர் நோக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் வரும், ஆண்டவர் உங்களை பிடிச்சு கொண்டு வருவாரு, செவிடியே இழுத்து கொண்டு வருவாரு, பிடிச்சு கொண்டு வருவாரு. ஏன்? நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய நாமத்தினாலே நீ பல காரியங்களை செய்ய, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நீ. கர்த்தரை விட்டு நாங்கள் பல விலங்குகள் ஓடி போகலாம், ஆனால் கர்த்தர் விட மாட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டாரு. அவை கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி போவோம்னு சொன்னால் ஒரு ஆபத்தான ஒரு காரியம், ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே இந்த காலை வேளையிலுமாக கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம்? கர்த்தரோடு கூட நாங்கள் இருக்கிறோமா? இல்லாமத்தால் இடப்பக்கம் சரிஞ்சிட்டு வலப்பக்கம் போயிட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமா? எங்கிட்ட ஓடுகிற வாழ்க்கையில் நாங்கள் போகிற பாதை அப்படித்தான், வலப்பக்கம் சரிவோம், இடப்பக்கம் சரிவோம். ஆனாலும் அந்த சிலுவையை நோக்கி நாங்கள் பார்த்து ஓடுகின்ற பொழுது கர்த்தர் எங்களுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துவார். எல்லாரும் கதைன்னு சொன்னா நல்ல விருப்பம். உங்களுக்கு சின்ன ஒரு கதைன்னு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பணக்காரன், அவனுக்கு மிகவும் விலை உயர்ந்த பல ரத்தினங்கள், டைமண்ட்ஸ் அவன் வச்சிருந்தான். மிகவும் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் அவனுடைய வாழ்க்கையில அவன் வச்சிருந்தான். அவன் ஒவ்வொரு முறையும் வந்த நேரத்துல அவனுக்கு அவன் மிக மிக பணக்காரன். ஆனாலும் அந்த ரத்தினங்கள் அவனுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அவன் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த ரத்தினங்களை ஓபன் பண்ணி அவன் பார்ப்பான், இருக்கா இல்லையா. உண்மையில பாருங்க, ஒருவர் எனக்கு சொன்னாரு, எங்க பணம் காசுகள் கூட இருக்கோ அங்கதான் பெரிய பெரிய பூட்டுகள் இருக்குமா. ஏழை என்ற வீட்டுல அவன் வீட்டு பூடாமையே போயிடுவான். ஆனா பணங்காசு இருக்கோ அவனுடைய வீட்டுக்கு கேட்டுக்கு ஒரு பெரிய பூட்டு, வீட்டு கதவுக்கு ஒரு பூட்டு, லொக்கருக்கு இன்னொரு பூட்டு, பல பூட்டுக்கு. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறான். ஆனால் ஏழை வீட்டில் பாருங்க, அவன் வீடு பூட்டாமையே போறான். ஏன்? அவனுக்கு இருக்கிறது ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இருக்கிற அந்த சட்டிப்பானை மாத்திரம்தான். அவனுக்கு பயம். அவன் சொன்னா திண்டுக்கல் பூட்டினாலும் இவங்களை தாங்க முடியாது. ஏன்னு சொன்னா அவ்வளவு சொத்துக்கள் வச்சுக்கிறான். ஆனா இந்த பணக்காரன் என்ன செய்யறான்? ஒரு முறையும் வந்து அந்த வைர கற்களை அவன் பார்த்துட்டு போவான். ஒரு முறை அவன் பார்த்து அதை அந்த திறந்து பார்த்துட்டு மறந்து போய் அதை பூட்டேல. அவன் பூட்டாம அந்த இடத்துல இன்னொரு போனோ ஏதோ வந்து ரிங் பண்ணதுல அவன் எடுக்க போனதுல ஒரு எலி வந்து ஒரு வைரத்தை தூக்கிட்டு போட்டு அவன் அதை கண்டுட்டான். அது இவனை கண்டன ஓட்டத்துல அது எலி விழுங்கிட்டுது. வைரத்தை அது விழுங்கிட்டு போற நேரத்தில் அவன் சொல்லுகின்றான், ஒன்றுமே செய்யாது, எலி எங்க போய் பிடிக்கிறது? அது ஒரு பந்துக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிட்டு அவன் உடனடியாக அவன் கால் பண்ணி எலி பிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த எலி எப்படியாவது எனக்கு வைரம், எலி போன எத்தனை எலி செத்தாலும் பரவாயில்ல, இந்த விலை மதிக்க முடியாது என்னுடைய வைரம் எனக்கு தேவை. அந்த எலி பிடிக்கிறவர்களோ மிகவும் கஷ்டப்பட்டு அந்த போய் அந்த இடத்தை பார்த்தார்கள். அந்த இடத்துல ஒரு போய் பார்க்குற நேரத்தில் நூற்றுக்கணக்கில் எலி நிற்கிது. எந்த எலியை அவன் பிடிக்கிறது? எந்த எலியை வைரத்தை? ஆனாலும் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த எலியை பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ இந்த பணக்காரன் கேட்கிறாரு, அடே நூற்றுக்கணக்கான எலி இருக்குது, ஏன் இந்த எலி தான் வைரத்தை திருடி இருக்குமென்று உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னா எல்லா எலியும் இருந்துச்சு, ஆனா அந்த வைரத்தை திருடின எலி மட்டும் தனியா போயிருந்துச்சு. அப்படி வாழ்க்கையில பெருமை இருந்துச்சு. ஏன்? வைரம் எனக்குள்ள இருக்கு, நான் மிகவும் இப்ப ஆசீர்வாதம், எனக்கு எல்லாம் இருக்குது. அது தனியா போயிருந்ததுனால மற்ற எலி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பிடிச்சிட்டு வந்துட்டு சொன்னான் பணக்காரன்ட்ட, ஐயா இந்த எலிக்குள்ள தான் கட்டாயம் இருக்குமென்று அவன் அடிச்சு சொல்றான். சரி என்று அந்த எலியை வைரம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாங்களும் அநேக பிறப்படுத்தான் அந்த வைரத்தை விழுங்கின எலி போல பெருமை வந்துட்டா எல்லாரையும் விட்டுரும், எல்லாத்தையும் மறந்துடும், கடவுளையே மறந்துட்டு ஒரு பக்கம் போயிருப்போம். நான் தான் இன்றைக்கு கிங், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க போய் கேட்காங்க சிஸ்டர், யாராவது தனியண்டா போய் கேட்காங்க, என்ன வைரத்தை விழுங்கிட்டீங்களா? ப்ளீஸ் இது ஒரு அதாவது திரவல் எங்களுடைய வாழ்க்கையில பெருமைகள், ஆவிக்குரிய பெருமைகள், கிறிஸ்தவ பெருமைகள் கூட எங்களுக்குள்ள ஏற்பட்டு விடலாம். நான் பரிசுத்த, நான் பாஸ்டிங் இருக்கிறேன், நான் தான் சபைக்கு அதிகமான தஸ்மாகம் கொடுக்குறேன், நான் தான் இந்த சபையில அநேகமாக டொனேட் பண்ணி இருக்கிறேன், இந்த சபைக்கு அதிகமாக ஒரு நாள் லீவ் எடுக்காம வாரது நான் தான் சொல்லி பெரிய பெரிய பெருமைகள் ஒரு டைமண்ட் விழுங்கின போல நாங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது ஆகாது. உடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகின்ற தேவனாய் இருக்கின்றாரு. அவை இந்த காலை வேளையிலுமாக திருப்பி சொல்றேன்,
எலியையும் டயமனையும் கொண்டு போகாம கர்த்தரை பிரியப்படுத்த நாங்கள் விரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற மனுஷனுடைய வாழ்க்கையில அதிக நன்மைகள் உண்டு. தேவனை பிரியப்படுத்த முடியாதபடி பல காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தடையாய் கொண்டு, அதாவது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அநேக வார்த்தைகளை சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருக்கிறது? ஒரு ரகசியமான தனிப்பட்ட பாவங்கள் தேவனுக்கு உங்களுக்கும் ஒரு நடுவாக, ஒரு தடை சுவராக இருக்கலாம். ஒரு உண்மையற்ற தன்மை, எப்பொழுதும் பொய் பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நான் காரியங்கள் செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு உங்களை ஒருவருக்கும் தெரியும். எனக்கு தான் தெரியும், நான் இந்த இடத்துல நான் தேவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறான பிளவு, ஒரு தடை சுவர் எனக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு மாத்திரம் தெரியும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு அவர் உதவி செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிற காரியங்கள் என்ன இருக்கின்றது? சற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கண்களை மூடி, இந்த நேரத்தில் பிரேயர் முடியவில்லை, உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர், அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் ஒரு பிரச்சனைகள், கசப்புகள், நிந்தனைகள், உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியாதபடி பிசாசு பல காரியங்கள் செய்கிறார். உங்களுடைய குடும்பம் தேவனை ஆராதிக்க முடியாதபடி பல காரியங்கள் செய்யலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை துதிக்க முடியாதபடி, கர்த்தரை தேட முடியாதபடி, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியாதபடி பல தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அவைகளை அறிக்கை பண்ணுகின்ற பொழுது, ஆமா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காரியங்கள் கிரியில் நடப்பிக்க அவர் விரும்புகிற தேவனாயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த பார்ட்மெண்ட் சொன்னால், நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? ஏன் நான் பிரியப்படுத்த வேண்டும்? அவர் என்னை ஒளியான சேற்றிலிருந்து இருளின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தபடியினால, அவர் என்னுடைய கர்த்தராய் இருப்பதினால், அவர் என்னை பேர் சொல்லி அழைத்ததினால நான் அவரை பிரியப்படுத்த வேண்டியவளாய் இருக்கிறோம். ஆனாலும் நான் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் சொல்லி இன்னொரு கேள்வியை கேட்கலாம். எப்படி நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும்? அதாவது நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். நீ கர்த்தரை நம்பவில்லை என்று சொன்னால் தேவனை ஆராதிக்க முடியாது. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் சொல்லி நீங்க நம்ப வேண்டும். என் தேவன் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில மெய்யான கடவுள். இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன் ஒரே ஒரு கடவுள், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும், நீ நம்ப வேண்டும். இல்லைன்னு சொன்னா உங்களால் தேவனை ஆராதிக்க முடியாது. நீங்கள் இயற்கைகளை பார்க்கின்ற பொழுது, வானங்கள், சந்திரங்கள், சூரியங்கள் எல்லாவற்றையும், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் அருமையானவர்களே. ஒவ்வொரு மலர்களை, செடிகளை, கொடிகளை, பூக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் எவ்விதமாக அவைகளுக்கு உடுத்துவிக்கின்றார். இவைகளை பார்க்கில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ விசேஷித்தம் உள்ளவர்கள். ஆண்டவர் அவ்விதமாக விசேஷித்தவனாக, மகனாக ஆண்டவர் எங்களை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையாக அவரை நம்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில பணம், புகழ், காசு, சொத்து என்னதான் இருந்தாலும் எல்லாம் அவருடைய கரத்துல இருந்து வந்தது அருமையானவர்களே. கர்த்தர் கொடுக்கல ஒன்றுமே இல்லை. நாங்கள் நடுநிலத்தில் இருந்திருப்போம். இன்றைக்கு இவ்விதமாக ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என் கர்த்தர். எங்களுடைய சுய பலமோ உங்களுடைய பலனோ ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பலனை தந்து இவ்விதமாக நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். நாங்கள் யோவானின் புத்தகத்தில் 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே, 1 John chapter 2 verse 20 நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் யாரால் அபிஷேகம் பண்ணிருக்கிறோமா? பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால சகலத்தையும் அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த அறிவை தருகின்றார் அருமையானவளே. ஆகவே நாங்கள் எப்படி தேவனை நாங்கள் பிரியப்படுத்த முடியும் சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு அவர் கற்றுத் தருவார். இந்த காலை வேளையில நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம். இந்த உலகம் மிகவும் ஒரு இன்ஸ்டன்ட், ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் எங்களுக்கு குயிக்கா வேணும், எல்லாம் உடனடியாக வேணும். தலையடி போகணுமா உடனே டைனோல போட்டுருவோம், காசு வேணுமா உடனே போய் விசா காட்டோ ஏதோ அடிச்சுக்கிட்டு எடுத்துருவோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில இருந்து என்னுடைய தேவைகளை சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருக்கின்ற ஒரு பழக்கம் இந்த சமுதாயத்துல இந்த நாட்களே அது இல்லாமல் போய்விட்டது. அந்த நாட்கள்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களை பாருங்க, தலையடி வந்தா டைனோல் போடுவீங்களா? இல்ல, ஆண்டவரே நீ சுகப்படுத்தும் ஆண்டவரே, உபவாசம் இருப்போம்.
ஒரு பிரச்சனை வந்துட்டு உபவாசம் இருப்போம். இன்றைக்கு அது அந்த நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகிறது. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து எல்லாம் இன்ஸ்டன்டா தேவையா இருக்கு. உடனே நான் ஜெபிச்ச உடனே பதில் வரணும். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய சமூகத்தில் நீ பொறுமையாயிரு, ஏற்ற நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற நேரத்தில் உனக்கு தேவையான நான் தருவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த, ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஏற்ற நேரத்தில் தான் அவர்களை விடுதலாக்கி கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உங்களுக்கு எந்த ஒரு தேவையா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அந்த அண்ணாளை போல உங்களுடைய இருதயத்தை நீங்க ஊற்றிட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் வேறு யாருக்கும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய எந்த ஒரு தேவைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், என் தேவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் முடியும். ஆனால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாங்கள் செபிக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், ஒரு மனுஷன் முழங்கால் படியிடுகின்ற பொழுது இந்த உலகமே அது நடுங்கமாம், அதிரும். ஏன்? நீ படைத்த தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படிக்கின்றாய். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் அற்புதமான அருமையானவர்களே. பல ஜெபங்கள் இருக்கு, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்தி நாங்கள் செபிக்கின்ற பொழுது அவருடைய சமூகத்தில் வேற யார்கிட்டையும் நீங்க போகவில்லை, எந்த பேங்க் மேனேஜர்கிட்டையும் போய் நிற்கவில்லை, தேவனுடைய சபையில் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதப்படியில் நின்று, அப்பா நீர் எனக்கு உதவி செய்ய. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பலவிதமான போராட்டங்கள், பல ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனாலும் அவர்களை செஞ்ச காரியம் என்னது? நாங்கள் பார்க்கின்ற போல ஒரு போலீஸ்தனமா தான் இருக்கு. தேவனை துதித்து பாடி ஆராதித்தாங்க. எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். நடக்கக்கூடிய ஒரு காரியமா இல்லை, ஆனாலும் நடந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். உன்னுடைய பல காரியங்கள் உனக்கு விரோதம் எழும்பல, ஆனா நீ தேவனை துதித்து பாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது, ஆனாலும் மோசே தன்னுடைய கோல்களை உயர்த்துகின்ற பொழுது ஆண்டவர் வழிகளை திறந்து விட்டார். ஏன்? அந்த வல்லமையில தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வத்தையும் ஆளுகை செய்கின்றவர், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற அந்த கர்த்தருடைய கரத்துக்களாய் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய கண்கள், எங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கண்களை திறந்து பார்க்கின்ற பொழுது தேவ சேனை எங்களுக்கு பின்பாக இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்வோம். கர்த்தர் எங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் அங்க 18 கொலோசியன் சாப்டர் 3 verse 18 ல இருந்து 20 வரைக்கும் நான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டிய இருக்கிறோம். அதாவது கணவன் மனைவியை கனப்படுத்த வேண்டும், மனைவி கணவனை கனப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். இது கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். ஆகவே நீங்க கேட்கலாம், எப்படி நான் தேவனை கனப்படுத்த முடியும்? இந்த குடும்பத்தினூடாக, குடும்பங்களில் இருக்கிற உறவுகள் மூலமாக நாங்கள் தேவனை கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த மனைவி, கணவன், பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சில பிள்ளைகள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கலாம், கணவன் மோசமானவர்களாக இருக்கலாம், மனைவி மோசமுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ தேவனை துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவர். எங்களுடைய குடும்பத்தில் இழந்து போயிருக்கிற சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் எங்களுக்கு தர அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் யோசுவா சொல்றது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவரையே சேவிப்போம். அந்த உண்மையான இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்ட பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களுமாக உங்களிடத்துல ஆடு மாடு கோழிகளை கொண்டு பலியிட்டு தேவனை பிரியப்படுத்த சொல்லவில்லை. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதும், அதாவது ஜீவ பலியான முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது அதில் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த பகுதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, நாங்கள் அழகாக வேதம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த பகுதியிலே 26வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உங்கள் பரமபிதா, எங்களுடைய பரமபிதா, எல்லாவற்றையும் போஷித்து வழிநடத்துகிற பரமபிதா அவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இன்றைக்கு நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சொல்லலாம், என்ன பிரதர் நீங்க சொல்லிட்டு போறீங்க, ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, நீ கவலைப்படாத, உன்னுடைய பரமபிதா, உங்களுடைய பரமபிதா உங்களை போஷித்து வழி நடத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்கள் தேட வேண்டும். அவரை நாங்கள் தேடவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை பாதுகாக்க முடியாது, ஆண்டவர் எங்களை வழி நடத்த முடியாது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்க அழகாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், இரவும் பகலும் கர்த்தரை நாங்கள் தேட வேண்டியவளா இருக்கிறோம். அப்படி நாங்கள் தேடுகின்ற பொழுது தேடுனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே செழிப்பா இருக்கும். அவன் நீரோரமாய் நடப்பட்ட மரங்களை பானவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் செழிப்பு. அவருடைய வாழ்க்கையில குறைவே இல்லை. குறைவுகள் வரும், வறட்சிகள் வரும், நிந்தனைகள் வரும். ஆனாலும் அவன் இரவும் பகலும் கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பான் சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே அங்க வனாந்திரத்திலும் கூட ஆண்டவர் வாய்க்காலை உருவாக்குற தேவன். அவனுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கலாம், ஆண்டவர் வாய்க்காலை உருவாக்குற தேவன். அவரால் முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டிய இருக்கிறோம் அருமையானவர்களே. சங்கீதம் 23வது அதிகாரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், அதனால நன்மையும் கிருபையும் என்னை சேர்ந்து தொடர்ந்து வரும். எனக்கு இந்த பகுதியை நான் பார்க்கின்ற பொழுது உடனே எனக்கு மம்மா தான் ஞாபகம் வரும். மம்மா அதிகமாக சொல்லி செபிக்கிற காரியம் நன்மையும் கிருபையும் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகும். இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது எனக்கு உடனே மம்மா தான் ஞாபகம் வரும். உடனே என் சொன்ன மம்மி அடிக்கடி எனக்காக செபிக்கின்ற பொழுது, பயப்படாத, நன்மையும் கிருபையும் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார், ஆனா நீ கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். எத்தனை பேர் மம்மாவோட சண்டை பிடிச்சிருக்கீங்க? நான் ஒருக்கா போனேன், மம்மாட்ட சொன்னேன், மம்மா இந்த சாரியில் நீங்க நல்ல வடிவா இருக்கின்றது. மம்மாவோட சண்டைக்கு வந்துட்டா, நான் எப்ப வடிவில்லாம இருந்தேன், நான் கர்த்தருக்குள்ளா எப்பவும் தான் வடிவா இருக்கிறேன்டா. அப்ப யோசிச்சேன், எப்போ அந்த திட மனது, நான் கர்த்தருக்குள்ளா நான் அழகாக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்க கர்த்தருக்குள்ளா அழகா இருக்கிறோமா? உங்களால சொல்ல முடியுமா? கர்த்தருக்குள்ளா நான் வடிவா இருக்கிறேன். உடுப்ப சொல்லல, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக அழகா இருக்கா, வடிவா இருக்கிறேனா, உண்மையா இருக்கிறேனா? உங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னு சொன்னா எங்களை பரிசுத்தத்தினாலே அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில கரைகள் எல்லாவற்றையும் எடுத்து படுத்து நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அலங்காரம் உள்ளவளாக, அவருடைய வருகைக்கு அழகான மணவாட்டியாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவளாக இருக்கிறோம். இந்த சபை கர்த்தருடைய மணவாட்டி. மணவாளன் வருகின்ற நேரம் அதிசீக்கிரமாயிருக்கிறது, அதிவேகமாயிருக்கிறது. மனவாட்டியாகி நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக கரை திரை அற்றவர்களாக நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கரை திரை இருக்குமென்னு சொன்னால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் கரை திரை அற்றவர்களாக ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷரை பிரியப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? எங்களுடைய இருதயம் எல்லாம் வழி விலகி போகிறது அருமையானவர்களே. சாலமோன் ராஜாவை பார்க்கிற பொழுது அவனுக்கு அநேக மனைவிமார் இருந்தார்கள். அவர்கள் சாலமோனுடைய இருதயத்தை வழி விலகி போகும்படியாக காரியங்களை செய்தார்கள். அவன் தேவனால ஞானத்தை பெற்றவன். வேதத்தில் சொல்ல, அவனை போல ஞானம் இனி இருக்க போறதே இல்லை. அவ்வளவு தேவனுடைய ஞானத்தை பெற்ற இந்த மகன் இஸ்ரவேலினால அவன் கரைப்பட்டவனாக, அவனுடைய இருதயம் வழி விலகி போனது. அவர்களுக்கு பிரியமானதை செய்ய அவன் ஆயத்தப்பட்டான். இந்த காலை வேளையிலுமாக மனுஷரை பிரியப்படுத்த நாங்கள் விரும்புகின்ற பொழுது தேவனை நாங்கள் விட்டு விடுகின்றோம். மனுஷனுக்கு பிரியமான ஒருக்காத்தானே அவங்களுக்கு பிரியமான காரியங்கள் நாங்கள் செய்கின்ற பொழுது தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து நாங்கள் ஒருபடி நாங்கள் கீழே வருகின்றோம். அசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய இருதயம் வழி விலகி போகும்படியாக மனுஷர்கள் எங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஏற்படுத்துவார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை சும்மாவே விட மாட்டார். அவர் உங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பார். நீ செய்யறது பிள்ளை, ஆனாலும் என்ன செய்யறோம்? எங்களுடைய இருதயத்தை காது எல்லாத்தையும் அடைச்சு போட்டு பரிசுத்த ஆவியானவர் பேச விடாம எங்களுடைய காரியத்தை நாங்கள் செய்கின்றோம். இல்ல, பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அவர் பேசுவார். அவருடைய வேலை அதுதான், உன்னை பரிசுத்தமா வைத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பேசுவார், உன்னை வழி நடத்துவார். ஆகவே அந்த செம்மையான பரிசுத்த ஆவியான செம்மையான வழியிலே நடத்துவதற்கு அவருடைய உதவி எங்களுக்கு தேவையானவர் அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அதாவது அவனுடைய வாழ்க்கையில
அதாவது நாங்கள் அங்க பழைய ஏற்பாடுகளில் ஒவ்வொரு ராஜாக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு ராஜாக்கள் வருகின்ற பொழுது அங்க தென் துருவத்தில் வட துருவத்தில் இருந்த ராஜாக்களை பார்க்கின்ற பொழுது, தென் துருவ ராஜாக்கள் அதிகமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள், நன்மையான காரியங்களை செய்தார்கள். ஆனால் வட துருவத்தில் இருந்தவர்கள் கர்த்தருக்கு பொல்லாத காரியங்கள், ஆனால் மாறி மாறி செஞ்சாங்க. என்னது? அவர்கள் ராஜாவாக வருகின்ற பொழுது ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவருடைய இருதயங்களை அவள் கடினப்படுத்தி கொண்டார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். மற்ற தேசங்களில் இருக்கிற விக்கிரகங்களை போல கர்த்தருடைய தேசத்திலே கொண்டு வந்து விக்கிரகங்களை வைத்தார்கள். இன்னொரு ராஜா வந்து என்ன செய்கிறாரு? விக்கிரகங்களை எல்லாத்தையும் அகற்றி போட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். இந்த ராஜாக்களை போல எங்களுடைய இருதயம் இருக்கலாம், நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேளையில கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்கிறோம், பிரியமான ஒரு ராஜாத்தியாக நாங்கள் நடக்கிறோம். இல்லாவிட்டால் கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிறதை கர்த்தருக்கு பிரியமான செய்து நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனை நாங்கள் பிரியப்படுத்துகின்ற பொழுது நான் சொன்னது போல எங்களுடைய இருதயம், எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அது கர்த்தரை விட்டு விலகி போகின்றதா இருக்கின்றது. ஆனால் யோபு, தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு விரோதமாக கட்டளைகள் வந்தது. இங்கு தானியேலுக்கு விரோதமாக நீ நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லி பல கட்டளைகள் வந்தது. ஆனாலும் அவன் மனுஷரை பிரியப்படுத்தவில்லை. அவர் பெரிய ராஜா, அவன் கட்டளையிட்டான், நீ தேவனை ஆராதிக்கவே முடியாதுன்னு சொல்லி. அவ்வளவு கட்டளைகள் கிடைத்தும் அவன் என்ன செய்யறான்? வளைமை போல பலகணிகளை திறந்து என்ன செய்யறான்? அவன் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அவன் மனுஷனை பிரியப்படுத்தவில்லை. இன்றைக்கு அவன் ராஜாவுக்கு பயந்து அவன் ஜெபிக்காமல் இருந்திருப்பவன் சொன்னால் இன்றைக்கு தானியேல் இந்த புத்தகத்தில் இருந்திருக்க மாட்டார். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். என்னதான் பிரச்சனை வரட்டும், நான் தேவனை ஆராதிப்பேன், என் தேவனை மாத்திரம் நான் பிரியப்படுத்துவேன். அவனை சிங்க குலையிலே போட்டார்கள், ஆனாலும் அவரெல்லாம் சும்மா இருந்து, சிங்கம் எல்லாமே சும்மா இருந்துச்சு. ஏன்? அந்த தேவன் அவர் வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சிலைக்கு முன்பாக வணங்கும்படியாக பல காரியங்களை செய்தார்கள். இல்லாவிட்டால் அவர் பயப்படுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள், அக்கினி சூளையிலே போடும். அவர்கள் அதற்கு பயப்படவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நான் அவரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் சொல்லி வைராக்கியமா இருந்தார்கள். அக்கினி சூளையிலே போட்டார்கள், 7 மடங்கு அந்த சூளையை சூடாக்கினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அன்றைக்கு அவங்க மனுஷரை பிரியப்படுத்தி இருந்தா இன்றைக்கு இந்த புத்தகத்தில் வந்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்க மாட்டாங்க. இந்த காலை வேளையிலுமாக நாங்கள் யாரை பிரியப்படுத்துகிறோம்? இவ்விதமான பயங்கரங்கள் உங்களுக்கு வரலாம். இவ்விதமான ஒரு பயங்கரங்கள் தானியேலுக்கு வந்தது போல, மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு வந்தது போல பல மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாம் வரலாம். ஆனாலும் நான் செய்ய வேண்டிய என் தேவனை நான் ஆராதிப்பேன். என்னதான் வரட்டும், என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இழந்து போனாலும் என் தேவனை மாத்திரம் தான் ஆராதிப்பேன், அவரை மாத்திரம் தான் நான் பிரியப்படுத்துவேன் என்று சொல்லி நாங்கள் இருப்போம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒரு தீர்மானம் சொன்னால் மாத்திரம்தான். மற்றும்படி எந்த ஒரு காரியத்தில் நிமிஷம் நான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னாலும் கூட நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தீர்மானம் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் உதவி செய்வார். இருதயங்களை, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அந்த ஒருவர், தேவன் ஒருவரே. மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் நல்லவர்களை போல இருக்கலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள், கபடமான தன்மைகள், கசப்பான தன்மைகள், வேதனையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த இருதயம் மகா திருக்குள்ளது, கேடுள்ளது, அது பல காரியங்கள் நேர்த்துக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை அவர் புதுப்பிப்பார். தன்னுடைய அபிஷேகத்தில் நிரப்பார், தன்னுடைய வல்லமையினால் நிரப்பார், தன்னுடைய அன்பினாலே நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். இன்னொரு பகுதியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயன் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். தெசலோனிக்கேயன் chapter 4 verse 7 and 8 நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயன் புத்தகம் தேவன் நம்மை அழகாக வேதம் சொல்லுகிறது, என்னையும் உங்களையும் அவர் அழைத்ததன் நோக்கம் அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக மாத்திரம் தான் எங்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆகவே இந்த காரியத்தை அசட்டை பண்ணுவோம் சொன்னா ஒரு மனுஷனை அல்ல, அந்த தேவனை நாங்கள் அசட்டை பண்ணுகின்றோம். அவை அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் எங்களை அழைத்ததன் நோக்கம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இந்த முழு வேதாகமம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ பரிசுத்தமாய் வாழவன். பரிசுத்தமாய் வாழவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடம் இல்லை, அவருடைய வருகையில் எங்களுக்கு இடமே இல்லை.
இந்த வேதம் முழுவதுமா நீங்கள் ஆராய்ந்து படித்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்தத்தை மாத்திரம் சொல்ல, அந்த பரிசுத்த தேவனை நீ எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அந்த பரிசுத்த தேவனை எப்படி நமஸ்கரிக்க வேண்டும், அந்த பரிசுத்த தேவனை நீ எவ்விதமாக நீ உடைய வாழ்க்கையில நீ நடக்க வேண்டும், உடைய வாழ்க்கை எவ்விதமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உடைய குடும்பம் எவ்விதமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உடைய பேச்சு எல்லாமே எவ்விதமாக இருக்க வேண்டும் சொல்லி அழகாக இந்த வேதத்திலே குடிபெறப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, அவை இந்த வேதத்தின்படி நாங்கள் நடக்கின்ற பொழுது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்து கர்த்தரை தேடுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். அருமையானவர்களே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவர் எங்களை முறை நேசிக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் எனக்காக உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்தார் ஏன்? என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக. நீங்க பட வேண்டிய அக்கிரமங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இல்லாவிட்டால் செய்யற பாவத்துக்கு எங்களை அடிச்சு சாக்காட்டி இருப்பாங்க. ஆனால் எல்லா நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்க ஒரு பலி செலுத்த உங்களுடைய பாவம் போக்குவதற்கு நீங்க ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவர் எங்களுக்காக அவர் பலியானார். அந்த தேவன் எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டார். பாருங்க, ஒரு தேவன் அவர் எனக்காக உங்களுக்காக அவர் மனுஷ ரூபம் இந்த இடத்துல வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தினார்கள், நிந்தனைப்படுத்தினார்கள், காரை துப்பினாங்க, சிரசிலே முழுசு முடியெல்லாம் சூட்டினாங்க. ஏன்? எல்லாவற்றையும் அவர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். ஏன்? என் மேல் அவர் உங்கள் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக, என்னை விடுதலையாக்கும்படியாக. ஏன் அந்த அன்பு? அந்த பிசாசின் நரகத்துக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு தேவனோடு ஆளுகை செய்ய வேண்டும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலாக எனக்காக உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அவர்கள் அறைந்தார்கள். கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்கு அவர் சிந்தினார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்த தேவன் இந்த கால வேளையில் அவர் எங்கேயும் போகல, எங்கள் அருகிலே இருக்கிறார். எங்கள் அருகிலே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது ஓடி வந்து உதவி செய்கிற தேவன் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அப்பா ஒரு வார்த்தை நீங்க கூப்பிடுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யும், இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்யும். கூப்பிடுகின்ற பொழுது ஓடி வந்து, எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், மனுஷன் நோக்கி பார்க்காங்க, மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. எந்த ஒரு மனுஷனையும் நம்ப வேணாம், கர்த்தர் மேல பற்றுதலா இருங்கள். அவன் இந்த காலை வேளையில் யாரும் எழுந்து நின்று தேவனை நாங்கள் நமஸ்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் சொல்லுகின்றாரு, கர்த்தரை தூஷிக்கிறவன், நல்லா கேளுங்க, கர்த்தரை தூஷிக்கிறவன் அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு முன்பாக அவன் விழுந்துதான் போக வேண்டும். கோலியாத்துடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. அவன் பெரிய ஒரு அரக்கனா இருந்தான், அவன் கர்த்தரை தூஷித்துக் கொண்டிருந்தான். தாவீது ஒரு சின்ன படிய, அவன் கர்த்தரை துதிக்கிறவன், அவனுக்கு முன்பாக அவன் விழுந்து போனார். உங்களுக்கு விரோதமாக கோலியாத் போல பயங்கரமான பிரச்சனை எல்லாம் இருக்கலாம், ஆனால் நீ துதித்து கொண்டிருக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவனுடைய காலை கீழாக கொண்டு வந்து விடுவாரு. அவை இந்த காலை வேளையிலுமாக அந்த நல்ல தேவன் அவர் எங்களோடு இருக்கின்றாரு, எங்களோடு கூட இருக்கின்றாரு. கண்களை மூடின வண்ணமாக யாரும் இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். கண்களை மூடின வண்ணமாக கரங்களை உயர்த்தி உடைய வாய்களை திறந்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்க அறிக்கை பண்ணிக்கலுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியும் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, மறுபடியும் என்னை உருவாக்கும். ஆண்டவரே, ஆதியில் இருந்த அன்புக்கு என்னை மறுபடியும் கொண்டு வாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மனுஷனை அல்ல ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில நீ சுட்டெரியும். ஆண்டவரே, எடுத்து போடும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அக்கினியினாலே நிரப்பும் என்று கேட்கின்ற பொழுது அந்த அக்கினி மயமானவர் உங்களுக்கு வாழ்க்கையில வருகின்ற பொழுது உடைய நாடி நரம்பு எல்லாவற்றிலும் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். நீ கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதாக கேட்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களால விட முடியாத காரியங்களே இருக்கலாம், பிசாசு உங்களை பிடித்து வைத்திருக்கலாம், ஆனால் இந்த காலை வேளையில என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், அந்த இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களை ஆண்டவரே கட்டப்பட்ட குடும்பங்கள் விடுதலையாக்கப்படும். ஆண்டவரே, வியாதியிலும் ஆண்டவரே, வறுமையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே பண பிரச்சனையிலும் போராட்டங்களும் இருக்கிற பிள்ளைகளை நீர் காண்கின்றீர். ஆண்டவரே, என் தேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே சுவாமி,
நீர் ஆண்டவரே வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. நான் காணவில்லை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் காண்கிற ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா யாரும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடைய கரங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு தேவனுக்கு நேராக நீங்க உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நீர் நடத்தும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீர் வடன் நடத்தும் என்று சொல்லி கொடுப்பு கொடுக்கின்ற பொழுது எந்த காரியம் வந்தாலும் என் தேவன் விட மாட்டாரு, என் தேவன் உங்களை விட மாட்டாரு, என் தேவன் உங்களுடைய கை விட மாட்டாரு, என் தேவன் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, என் தேவனுடைய வலது கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்துகிற தேவன், அந்த மகா சர்வ வல்லமையில தேவன், அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உடைய கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், அவர் உங்களோடு துணை நிற்கிற அருமையானவளே. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மறந்து விட வேண்டாம், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இதோ ஒரு உதவி செய்யும், இறங்கும் என்று நீங்க கூப்பிடுகின்ற பொழுது அந்த தேவன் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கைவிட்டு இருக்கிற நேரத்திலும் தனிமையான நீங்க சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தர் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருப்பதினால நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துகிற தேவன், அவர் எப்பொழுதும் எங்களை வழி நடத்த அவர் ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தை அருமையாக சகோதரன் இந்த காலை நேரத்தில் வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். தேவனுடைய மகன் அந்த இடத்தில் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஒரு காரியத்தை ஒன்றே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் யாரை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம்? கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா, இல்லை ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிறோமா? இந்த காலை நேரத்தில் நாங்கள் அநேகர்கள் சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சத்தியத்தின் படினாலே நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நடக்கிறோமா? இப்போ ஒருவரை நாங்கள் அன்பு கூறுவோம் என்றால், ஒருவரை நாங்கள் நேசிப்போம் என்றால், அவர்களுக்கு பிடித்ததை நாங்கள் பொதுவாக செய்வோம். அதே பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே அதிகமாக நாங்கள் அன்பு வைப்போம் என்றால், அவரை பிரியப்படுத்துவதற்கு அவருடைய காரியங்கள் நாங்கள் செய்வது உண்டு. ஆனால் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு நாங்கள் அவர்களை அதாவது பிரியப்படுத்துவதற்கென்றால் நாங்கள் வேறு வேறு காரியங்கள் செய்வது உண்டு. ஆகவே இந்த காலை நேரத்தில் சகோதரன் செந்தில் சொன்னது மாதிரி இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களை ஒரு நிமிடம் எங்களை ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணத்தை தருகிறார். இந்த காலை நேரத்தில் நாங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் வாழுவோம் என்பதென்றால், கர்த்தருக்கென்று நாங்கள் காரியங்கள் செய்வோம் என்றால் உண்மையாக அவருக்கு நாங்கள் முதல் இடத்தை கொடுப்போம். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். எங்களுக்கு அவர் தாளத்தை தந்திருக்கிறார், நேரங்களை தந்திருக்கிறார், எங்களுக்கு ரீசோர்ஸஸ் எல்லாவற்றும் தந்திருக்கிறார். அதை நாங்கள் கர்த்தருக்கென்று அதை உபயோகிக்கிறோமா? கர்த்தருக்கென்று அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் மேலே அன்பு வைத்திருக்கிறோம் என்று அவர் மேலே பிரியமாக இருப்போம் என்றால், தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் அது கஷ்டமாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனமாக இருந்தாலும், ஆண்டவரே நீங்க சொல்லுகிறதே நான் கேட்டு கீழ்ப்படிந்து அது நான் செய்வேன் என்று எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அதை சொல்லுவீர்கள்? ஆகவே நீங்கள் அப்படி சொல்லுவீர்கள் என்றால் உங்களுடைய கரங்கள் கரத்துக்கு நேராக உயர்த்தி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய அதாவது உங்களுடைய மகன் வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்ட காரியங்கள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அது என் வாழ்க்கையில் அது நடைமுறையாக அன்பின் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அந்த வசனத்தை கேட்டு அந்த வார்த்தை நடைமுறையாக நான் செல்லுகிற இடங்கள் போகிற இடங்கள் அன்பின் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நான் செய்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ அன்பின் ஆண்டவரே உங்களை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க அன்பின் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தூசிக்கப்படுத்தாதபடி உங்களுடைய நாமத்தை உயர்த்த உங்களுடைய நாமத்தை நான் ஆண்டவரே அந்த இடத்தில் போய்க்கொள்ள எப்பொழுது மற்றவர்கள் இயேசு இவர்கள் மூலமா இருக்கிறார்கள் என்று காணப்பட அன்பின் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களை முழுவதே உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து உமக்கு எப்பொழுதும் பிரியமானது செய்வதற்கு அன்பின் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவியம் வாழ்க்கை வருகிற காலகட்டத்தில் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்கள் என்று அல்ல தேவனுடைய விருப்பம் இயேசுவை நீங்கள் எவ்விதமாக பிதாவுடைய சித்தத்தை செய்தது போல அன்பின் ஆண்டவரே இந்த காலை பொழுது நேரத்தில் யார் யார் தங்களுடைய கரங்களை உயர்த்தி
உயர்த்தி உங்களுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி மறுபடி அன்பின் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல அன்பின் இயேசுவே எடுக்கப்பட்ட தீர்மானம் அது உறுதியாக நடக்க செய்ய, அது உறுதியாக இந்த கிழமைக்குள் மாதத்துக்குள் அது செய்வதற்கு தேவ ஆவியானவரை நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. தேவ ஆவியானவர் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. தேவ ஆவியானவரை ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள் வருவதாக. அன்பின் ஆண்டவரை காலை வார்த்தையில பார்த்தது போல தானியேலின் சாத்ராக் மேஷாக் அன்பின் ஆண்டவரை மனுஷனுக்கு என்று பிரியப்படுத்தாதபடி கர்த்தருக்கு பிரியப்படுத்துவோம் என்று அந்த பொன் சிலுவை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அன்பின் ஆண்டவரை அவர்கள் எவ்விதமாக அந்த வைராக்கியத்தோடு அவர்கள் இருந்தது போல உங்களுடைய ஜனங்கள் யார் யார் இந்த கால நேரத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு அன்பின் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தார்களோ அது அவருடைய வாழ்க்கையில முழுவது அது நிறைவேற்ற உதவி செய்வீராக. எழுந்து வருகிற ஒவ்வொரு தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. பிதாவே, இந்த காலை நேரத்தில் சபையார் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, நீங்கள் மற்றும் சபையை வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய பராமரிக்கின்ற கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, யார் இந்த காலை நேரத்தில் வருத்தத்தோடு வியாதியோடு வராமல் படி இருக்கு அந்த சூழ்நிலைக்குள் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களை தொட்டு நீங்கள் சுகப்படுத்தி அன்பின் ஆண்டவரே அடுத்த தினம் வருவதற்கு கிருபைகளை கொடுங்கள் அப்பா. அன்பின் ஆண்டவரே, யார் யார் தூரமான இடங்களுக்கு போயிருக்கிறார்களோ இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவர்கள் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு எந்த இடங்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கத்தக்க தேவ ஆவியானவரை அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக சபை மறுபடியும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்பிலே, சபையில் இருக்கிறவர்கள் இந்த ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் ஒரு விசேஷித்த கிருபையும் ஆசீர்வாதம் அன்பின் ஆண்டவரே தயவு அவர்கள் எப்பொழுதும் சுந்து கொள்ளட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் யாவரும் ஒரு மனமாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவரின் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணி அழிவுக்கு விலகி மீட்டு என்னை கிருபையினால் இரக்கத்தினாலே முடி சுற்றி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆகிறார். கல்லுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். ஆமென்.